கதை 37. சென்றவிடமெல்லாம் சிறப்பு. மூவேந்தர்கள் தங்கள் ராஜ்யங்களை அமைப்பதற்கு முன் சிறு சிறு ராஜ்யங்கள் இருந்தன. அவை குறுநில மன்னர்களால் ஆளப்பட்டன. பெரிய பரப்பளவை கொண்ட ராஜ்யங்களும் இருந்தன. அவற்றை ஆண்ட மன்னர்கள் சக்கரவர்த்திகள் என்று அழைக்கப்பட்டார்கள். நல்ல மழை பொழிவு, செழிப்பான மண் வளம் எல்லாம் அமைந்திருந்தன. என்ன பயன்? நெறிமுறைகள் சரியாக வகுக்கப்படாததால் மன்னர்கள் பேராசை கொண்டு தங்கள் ராஜ்யங்களை விரிவுபடுத்த செயலில் இறங்கினர். விளைவு, நாடுகள் ஒன்றோடொன்று போர் தொடுத்து கொண்டே இருந்தன. பிற நாடுகளுடன் நட்புணர்வு, அதாவது நேச மனப்பான்மையை வளர்த்து கொள்ளவில்லை. தற்போதைய தமிழ்நாடு என்னும் பகுதிக்கு அந்த காலத்தில் கபிலபுரம் என்று பெயரிட்டு அதை உக்கிரசேனன் என்னும் மன்னர் ஆண்டு வந்தார். அந்த மன்னர் மக்கள் நலம் கருதாமல் எப்போதும் அண்டைய நாடுகள் மீது போர் தொடுத்து ஜெயித்து தனது ராஜ்யத்தை விரிவுபடுத்திக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் காலையில் தண்டோரா போட்டு கொண்டு வந்த மனிதன் இதனால் சகல மக்களுக்கும் தெரிவிப்பது யாதெனில், நமது அண்டைய நாடுகளுடன் போரில் நமது நாடு ஈடுபட்டுள்ளதால் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். அப்படியே நீங்கள் வெளியே வந்தாலும் உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அரசாங்கம் பொறுப்பேற்காது என்பதுதான். கபிலபுரத்தில் ஒரு ஏழை பிராமணர் இருந்தார். அவர் பெயர் தேசிகன். அவருடைய மனைவி மற்றும் 5 வயது மகனுடன் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவர் தம் மனைவியிடம், ராஜம், போர் ஆபத்து இருப்பதால் நாம் எவ்வளவு காலம் இந்த ஊரில் பயந்து பயந்து வாழ்வது? நாம் ஏன் இந்த ராஜ்யத்திலிருந்து வெளியேறி ஏதாவது அமைதியான ஒரு ராஜ்யத்தை அடைந்து வாழ்க்கையை தொடங்கலாமே என்றார். அதற்கு அவருடைய மனைவி, சுவாமி, தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை. எவ்வளவு நாட்கள் உயிருக்கு பயந்து பயந்து வாழ முடியும்? வேறு ராஜ்யத்திற்கு சென்று, அது காடு மேடாக உள்ள இடமாக இருந்தாலும் அங்கு போய் அமைதியாக வாழலாமே என்றார்கள். தங்கள் உடைமைகளை எல்லாம் மூட்டையாக கட்டிக்கொண்டு மூவரும் அதை எடுத்துக்கொண்டு பதுங்கி பதுங்கி நகர எல்லையை அடைந்தனர். பிறகு வேறு ராஜ்யத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். அந்த காலத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் சத்திரம் அமைத்திருப்பார்கள். அங்கு குறைவான கட்டணத்தில் தங்குமிடம், உணவு எல்லாம் கிடைக்கும். பாதுகாப்பானதும் கூட. மூவரும் இப்படி ஊர் ஊராக சென்று தங்கி பல நாட்கள் கழித்து பல்லவராயபுரம் என்னும் ராஜ்யத்தை அடைந்தனர். அந்த ராஜ்யம் பெரிய பரப்பளவை கொண்டது. அதை வீரபாண்டியன் என்னும் மன்னர் ஆண்டு வந்தார். ஊருக்கு வெளியே பல குடிசைகள் அமைந்துள்ள ஏழை மக்கள் வாழும் பகுதியில் ஒரு குடிசையை வாடகைக்கு எடுத்து தேசிகனும் ஒரு குடும்பத்தாரும் தங்கினார்கள். மறுநாள் தேசிகன் தன் மனைவியிடம், நான் ஊருக்குள் சென்று ஏதாவது வேலை கிடைக்குமா என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறி சென்றார். அங்கு ஒரு வீட்டின் திண்ணையிலும் முன்புறம் அமைந்துள்ள மரத்தடியிலும் சில மாணவர்களை அமர வைத்து ஓர் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். தேசிகன் அதை சற்று தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார். அதை கவனித்த அந்த ஆசிரியர் தேசிகனை அருகில் வருமாறு அழைத்து அவரை பற்றிய விவரங்களை கேட்க ஆரம்பித்தார். தேசிகனும் ஒன்று விடாமல் தன் சொந்த கதை, அதாவது சோக கதையை கூறினார். அதை கேட்ட அந்த ஆசிரியர், நல்லது தேசிகரே, நாளையிலிருந்து வேலைக்கு வாருங்கள், இருவரும் சேர்ந்து பாடங்களை நடத்துவோம் என்றார். மேலும் பெற்றோர் பணம், தானியங்கள், துணிமணிகள் போன்றவற்றை நமக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள். நாம் அதை சரிவாரியாக பிரித்து கொள்ளலாம் என்றார். வீட்டுக்கு திரும்பிய தேசிகன் தன் மனைவியிடம் நடந்ததை கூற, அவர்கள், சுவாமி, இந்த வேலையை ஏற்று செய்யுங்கள், அப்போதுதான் நமக்கு உணவு பிரச்சனை இருக்காது என்றார்கள். மறுநாள் தேசிகன் வேலைக்கு சென்றார். ஒரு நாள் எதிர்பாராத நிகழ்வு அங்கு நடந்தது. அது என்ன? ஆம், குதிரையின் குளம்பொலி சற்று தூரத்தில் கேட்டது. வர வர அருகில் ஒலித்தது. ஆசிரியர்கள் இருவரும் பாடம் நடத்துவதை நிறுத்தி முன்புறம் பார்வையை செலுத்தினார்கள். மன்னர் குதிரையிலிருந்து இறங்கி திண்ணை பள்ளிக்கூடத்தை நோக்கி நடந்து வந்தார். ஆசிரியர்கள் இருவரும் அவரை வணங்கி வரவேற்றனர். மன்னர் பேசத் தொடங்கினார். ஆசிரிய பெருமக்களே,
உங்களுக்கு போதிய வசதிகள் கிட்டவில்லை என்பதை அறிந்து வருந்துகிறேன். விரைவில் பள்ளிக்கூடம் ஒன்று நிறுவி உங்கள் இருவருக்கும் தனித்தனி வீடுகள், உணவுக்கு தேவையான பொருள்கள் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறி சென்றார். சில மாதங்களில் செய்தும் முடித்தார். பக்கத்து நாடுகளிலிருந்து போருக்கு தயாரா என்ற அறைகூவல் வந்து கொண்டே இருந்தன. உடனே மன்னர் அமைச்சரவையை கூட்டி அந்த 2 ஆசிரியர்களையும் அழைத்து என்ன செய்யலாம் என்று யோசனை கேட்டார். பலரும் பலவாறு யோசனைகளை கூறினார்கள். பிறகு தேசிகன் எழுந்து பேசத் தொடங்கினார். அரசே, திடீரென்று போர் ஏற்பட்டால் இரு தரப்பிலும் பலர் மடிய நேரிடும். மற்றும் வெற்றி பெறும் நாடுகள் தோற்கும் நாடுகளிடமிருந்து எல்லா பொருள்களையும், அதாவது செல்வங்களையும் வாரிக்கொண்டு போய்விடுவார்கள். மற்றும் நமது நாட்டில் உள்ள மக்களை அடிமைகளாக நடத்துவார்கள். நாம் போர் ஏற்படும் முன்பு பல நாடுகளுக்கு தூதுவர்களை அனுப்பி போரினால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைப்போம். நாடுகளிடையே நேச மனப்பான்மை, ஒற்றுமை உணர்வு ஆகியவற்றை வளர்ப்போம் என்று கூறி பார்ப்போம் என்றார். மன்னர் தேசிகரிடம், நாளையிலிருந்து உங்களுக்கு குதிரை வண்டியெல்லாம் ஏற்பாடு செய்து தருகிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் சென்று தூது செல்லும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். முதலில் தேசிகன் தயங்கினார். பிறகு சரி என்று ஒப்புக்கொண்டார். தூது செல்வதிலேயே பல மாதங்கள் கழிந்தன. சில நாடுகள் தேசிகன் சொல்வதை சரி என்று ஏற்றுக்கொண்டன. ஒரே ஒரு நாட்டு மன்னர், அதாவது மார்த்தாண்டபுரம் என்னும் ராஜ்யத்தை ஆண்ட மன்னர், அவர் பெயர் ராஜபாண்டியன், அவர் மட்டும் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. மேலும் தேசிகனிடம், நீ தூதுவனாக வந்ததால் உயிர் பிழைத்தாய், ஓடிவிடு, இல்லாவிட்டால் இந்நேரம் என் வாளுக்கு இரையாகி இருப்பாய். மற்ற நாடுகள் மீது போர் தொடுப்பதும் எங்களுடைய எல்லையை பெருக்குவதும் எங்கள் மதிநுட்பம் மற்றும் வீரம் கலந்த செயல்பாடு. அதை தடுக்க நீ யார்? போய்விடு என்றார். பிறகு சில வாரங்கள் கழித்து அந்த வீரபாண்டியன் என்னும் மன்னன் பல்லவராயபுரத்தின் மீது போர் தொடுத்து மன்னரை கைது செய்து தன் நாட்டிற்கு கொண்டு சென்றான். பிறகு சிறையில் அடைத்தான். தேசிகன் உடனே அண்டைய நாடுகள், அதாவது நேச நாடுகளுக்கு சென்று எல்லோரிடமும் மன்னரை கைது செய்து கொண்டு போய்விட்டார்கள், ஆதலால் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரும் படையாக திரண்டு சென்று மார்த்தாண்டபுரத்தில் போய் போரிடுவோம், நம்முடைய மன்னரை மீட்போம் என்றார். எல்லோரும் அப்படியே செய்தனர். ஒரு பெரிய படை தன்னுடைய நாட்டை நோக்கி வந்தவுடன் ராஜபாண்டியன் என்னும் அந்த நாட்டு மன்னன் மிகுந்த கவலையுற்றான், பயந்தும் போனான். பிறகு போர் நடந்தது. தேசிகன் தனது நாட்டின் மன்னரை சிறையிலிருந்து மீட்டு அந்த ராஜபாண்டியன் என்னும் அரசரை கைது செய்து தங்களுடைய நாட்டிற்கு அழைத்து வந்தார்கள். தேசிகன் ராஜபாண்டியனிடம் அடிக்கடி சென்று, மன்னா, தங்கள் பிடிவாதத்தை விட்டு வெளியே வாருங்கள். அனைத்து நாடுகளும் தங்களிடையே ஒற்றுமை உணர்வை வளர்த்து கொண்டால் அதனால் நன்மை ஏற்படும். சில பொருள்கள் அதிகமாக விளையும் நாடுகள் குறைவாக விளையும் நாடுகளுக்கு கொடுத்து உதவலாம். அதற்கு பதிலாக அங்கு விளையும் அதிகமான பொருள்களை தங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொண்டு வரலாம். மற்றும் போரினால் ஏற்படும் பயமின்றி மக்கள் அமைதியாக வாழ வேண்டும். இதை கேட்ட அந்த மன்னர் ராஜபாண்டியன் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். பிறகு அவனை சிறையிலிருந்து விடுவித்து தகுந்த பாதுகாப்புடன் அவனுடைய நாட்டிற்கு அனுப்பி வைத்தனர். தேசிகன் தனது நாட்டிற்கு பல அரிய யோசனைகளை வழங்கிக் கொண்டே இருந்தார். பல பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும், கல்வி ஒன்றே மக்களுடைய அறிவு கண்களை திறக்கும் என்று கூறினார். தனது நாட்டிலிருந்து குடும்பத்துடன் வெளியேறிய தேசிகனுக்கு புகுந்த நாட்டில் பேரும் புகழும் கிடைத்தது. தேசிகன் தன் மனைவி மற்றும் மகனுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பதை சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமோ?